ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சார் பம்பே பேசுகிறேன். நம்ம என்னடா திடீர்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்துல வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவே போடல. ஏன்னா கொஞ்சம் டச்சு விட்டு போயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் இப்போ விளாட்றதுக்கு ஐடியும் இல்லை, அதனால் விளாடாமையே விட்டுட்டு போயிட்டேன் கைஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஐடி பழைய பாட் ஐடி தான். இது ஃபஸ்ட்டு பாட் ஐடி ஒரு ஆஃபர் போட்டப்போ தான் இது எடுத்து இந்த பண்டில் கூட எடுத்து வச்சுருந்தேன். சரி, அதில் என்கிட்ட ஐடியே இல்லையா, பசங்களாம் இப்போ மறுபடியும் விளாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால் சரி சும்மா விளாட்லாம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் இதில் கொஞ்சம் கன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் கைஸ். அதனால் இதிலே ஆடலாம். அப்புறம் பசங்களாம் அதிகமாக விளாட்றதுனால சரி வீடியோ எடுத்து போடலாம், மறுபடியும் ஃபஸ்ட்டு மாதிரியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு கைஸ். அப்புறம் சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க என்னென்னா MP5 சேலஞ்சு போடுங்கன்னு. அதனால தான் இந்த மேட்ச் ஆடிருப்பேன். MP5 சேலஞ்சு போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த மேட்ச்சே ஆடிருப்போம். MP5 பார்த்தா எவ்வளோ நேரம் தேடிட்டு இப்போ தான் கிடச்சிச்சு MP5. நான் ப்ளூ ஜோனில் இறங்கி தேடலான்னு தான் தேடினேன். இது சோலோ மேட்ச் தான் கைஸ். ஸ்குவாட் மேட்ச்லாம் போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி. எல்லாம் நான் ஆடி போட்டது தான். என்னடா இது நான் தான் ஆடி போட்டது அப்படின்னு சொல்கிறானே பார்த்தீங்கன்னா, ஆமாம் கைஸ், நான் தான் ஆடி போட்டேன். ஏன்னா இத்தனை நாள் வீடியோ போடலே ஒழுங்காக ஆட மாட்டோன்னு நினைப்பீங்க. சும்மாவே ஆட மாட்டேன் தான், அது வேறு விஷயம் தான். பரவாயில்ல, இருந்தாலும் நான் தான் ஆடி போட்டேன்னு மறுபடியும் இங்கே ஒரு தாட்டி நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் தான் ஆடினேன்னு சொன்னால் தானே அடுத்து நம்புவீங்க, இல்லைன்னா அது நம்ப மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு MP5 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பேன். அதனால தான் ப்ளூ ஜோனுக்குள்ளே விட்டு போகல. அதே மாதிரி இன்னொரு MP5 கிடச்சிருச்சு. இங்கே சிப்புனால ப்ளூ ஜோனில் திடீர்னு விட்டு கொட்டி கிடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். கிடைக்க நான் வாட்டில் எடுத்து அப்கிரேட் போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்கிரேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் MP5 கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து எனிமி அடிக்கிறது தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 MP5 எடுத்துகிட்டு இட்லிஸ் போட்டாச்சு கைஸ். இட்லிஸ் போட்டு வந்தாச்சு. ஒரு அத்தனையும் முடிச்சிட்டேன் எப்படி ஒரு வழியாக. பார்த்தா எனக்கு அப்படியே 2-3 HPலேயே உசுரை தவிச்சா பொழைச்சன்ற மாதிரி முடிச்சிட்டான். பரவாயில்ல கைஸ், ஏதோ தப்பிச்சிட்டேன். அதனால் அப்படியே சுற்றி ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். அதனால் சுற்றி நல்லா கவர் பண்ணி குளோவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் போட்டாச்சு கைஸ். போட்டுட்டு மறுபடியும் இட்லிஸ் போட வந்துடுவேன் கைஸ். ஏன்னா அங்கே இவ்வளோதான் எனிமி எவனும் தெரில. அதனால் இட்லிஸ் போட்டுட்டு மறுபடியும் அடுத்து இட்லிஸ் போட்டு தேடி வந்துட்டேன் கைஸ். இங்கே வந்தால் தான் தெரியுது ஜோன் அவுட் ஆஃப் ஜோன். அதை கூட பார்க்கவே இல்லை கைஸ். நான் வாட்டில் எனிமி அடிக்கணும், கில் எடுக்கணும் அப்படின்றதுனாலே வந்துட்டேன். வந்தால் இவன் வேறு ஒருத்தன் சீக்கிரம் தலையை காட்டுங்களா, டப்புன்னு சுட்டு சத்துன்னு அடிச்சு டப்புன்னு திருப்பி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும். ஆனால் MP5 பவர் குறைச்சிட்டானுங்களா இல்லை எனக்கு அடிக்க தெரியலேன்னு தெரில கைஸ். ஆனால் ரொம்ப டேமேஜ் கம்மியாக 12 பாருங்கள், 10-12 டேமேஜே கொடுக்குற மாதிரி தெரில கைஸ். நானும் என்னமோ உசுரை கொடுத்து அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எப்படியே அடிச்சுட்டு இங்கே பாருங்க கைஸ், செம்ம செய்யன்னு நான் வாட்டில் லூட் அடிச்சுட்டு இருப்பேன். கொஞ்சம் விட்டுருந்தா என்னை அடிச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் அதை என்ன நினச்சான்னு தெரில, குளோவால் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு அவனுக்கு. அதனால் ஏற்றாமல் விட்டான். அது அவனோட கெட்ட நேரமாக என்னோட நல்ல நேரமானு தெரில கைஸ். அதனால் நான் அடிச்சுட்டு எப்படியோ ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. MP5 பாருங்க ஸோ ஹெட்டில் அடித்தா கூட 45 தான் போகுது. இதெல்லாம் எப்படி தானோ தெரில கைஸ், ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் MP5 ஒரு சிலருக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஃபேவரட் வேணும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். என்னென்னு நானும் பார்த்துக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு லம்போனி எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் ஜோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லம்போனி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடுங்க கைஸ். அப்படியே பறந்து இங்கே வந்தால் ஆனால் நான் இந்த மேட்ச்சில் கில் அதிகமாக அடிக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன் கைஸ். ஆனால் கில் அடிக்க முடியல. ஏன்னு கேட்டால் நம்ம கன்னை தேடி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த கன்னை எடுத்து அப்கிரேட் போட்டு அடுத்து ஹிட்லிஸ்ட் போட்டு எவனும் ஸ்குவாட்னா கூட அடிக்கடி கூட கண்ணில் மாட்டிடுவாங்க கைஸ். ஏன்னா ஸ்குவாடாக தான் ஒரு சில 2 பேராக சுற்றுவானுங்க. ஆனால் இங்கே சோலோ மேட்ச்ன்றதுனால அதிகமாக சிக்கலை. அதனால் கில்லு கம்மியாக தான் கைஸ் அடிச்சிருப்பேன். அதனாலேயே உங்களுக்கு இன்னொரு மேட்ச்சை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் MP5 இருக்கும். அதுக்கப்புறம் கில் அதிகமாக அடிக்கணுன்றதுனால வேறு கன்னும் யூஸ் பண்ணி தான் கைஸ் அடிச்சிருப்பேன். லாங் ரேஞ்சுக்கு ஒரு கன்று வச்சு தான் அடிச்சிருப்பேன். அது இப்பயே சொல்லிக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. ஒன்று கண்டிஷன் வந்தாச்சு. இவ்வளோ தூரம் வந்ததே இந்த ஒரு போயாக்காக தான். அடிச்சிட்டோன்னா நம்ம கொடுத்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். அதனால் தேவையில்லாமல் இங்கே கூட கேரக்டர்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க கைஸ். அது குளோவால்குள்ளேயும். அப்புறம் இந்த ஐடி பாட் ஐடி தானடா, என்னடா குளோவால்லாம் இந்த குளோவால் இருக்குது, ஃப்ரீயாக குளோவால் பழைய ஃப்ரீயாக குளோவால்னு கேட்டுறாங்க. நான் போயா பாஸ் போட்டிருந்தேன். போயா பாஸ் போட்டதுலேருந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. நம்ம ஐடி லக்குன்னு நினைக்கிறதா இல்லை என்ன நினைக்கிறதுன்னு தெரியல கைஸ். பரவாயில்ல கொடுத்தானுங்க. இப்போ இது ரேங்க்டு மேட்ச் இல்லைன்னு எதுவும் நினச்சிக்கிற கூடாதுன்றதுக்காக தான் அந்த ரேங்க்கு சீசன் அப்பானது நான் போட்டிருப்பேன். டைமண்டில் தான் கைஸ் இருக்கிறேன். டைமண்டில் இருந்ததுனால தான் உங்களுக்கு நான் சோலோ ஸ்குவாடு போட்டப்போ கூட ஏதோ ஒரு 2-3 மேட்ச் ஆடினேன். 15 கில்லாம் அடித்து போட்டிருப்பேன் கைஸ். அந்த கூட போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா நல்லா ஆறானுங்களோ இல்லையோ ஸ்குவாடாக சுற்றி என்னை பிரித்து எடுத்துடுறானுங்க. அவர் இந்த மேட்ச் நம்ம
போன மேட்ச் வந்து நம்ம டாஸ்க்குக்காக விளாண்டோம் கைஸ். இந்த மேட்ச் வந்து நம்ம கில் அடித்து போய் அடிக்கணும் அப்படின்றதுனால சோலோ மேட்ச் தான் கைஸ் போட்டிருப்பேன். பாருங்கள், என்னை தப்பிச்சோம் பொலசன்னு ஓட விடுவானுங்க. கில்லை விட விடுங்கடா, எனக்கு உசுறு தாண்டா முக்கியன்ற மாதிரி ஓட விட்டுருவானுங்க. எப்படியும் அங்கே மெடிக்கெட் இல்லை கைஸ். அந்த ஒரு மெடிக்கெட் சுற்றினேன். அதுக்கப்புறம் மெடிக்கெட் இல்லைன்றக்கா இங்கே ஓடி வந்துட்டு சரி மெடிக்கெட் இல்லாட்டி என்ன பரவாயில்ல, இருந்தது ஹெல்த் ஏற்றுறது இது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சு விட்டு அங்கே ஹெல்த் ஏற்றிட்டு அப்படியே இபி ஏற்றிடுவாங்க கைஸ். அப்புறம் வந்து நம்ம சுட்டவனுங்க அங்கே தான் இருக்கானுங்க, அடிக்கலான்னு போனால் இங்கிட்டு சைட்லேருந்து ஒருத்தர் சுடுவாங்க. சரி ஓகே இங்கே சுடுறான், அவனை அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவனை அடிச்சு ஹெட்ஷாட் தான் விழுந்துச்சா பாடி டேமேஜ் கில் வந்துருச்சு கைஸ். ஒன்றும் பண்ணுறதுல நானும் ஹெட்ஷாட் தான் அடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். நான் ஹெட்ஷாட் அடிச்சா தான் நீங்களும் பார்க்குறீங்க, இல்லாட்டி பார்க்க மாட்டேங்கிறீன்றதுனால ஹெட்ஷாட் தான் ட்ரை பண்ணுறேன் மோஸ்ட்லி. ஆனால் அது விழுக மாட்டேங்குது. இது MP5 வச்சுட்டு வேறு மறுபடியும் வேறு ஆடணும்னு நினச்சா தான் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா அது வேறு சிப்பு போட்டாலும் போடலைனால எனக்கு டேமேஜும் கொடுக்க மாட்டேங்குது. இது நிறையா மேட்ச் ஆடினேன் கைஸ். ஆனால் நிறையா மேட்ச் ஆடி நான் தோற்று போனேன். ஏன்னா இறங்குனே ஒரு சில இடத்துல டைம் கிடச்சிருச்சு. இப்போ கூட கிடச்ச மாதிரி தான் கிடச்சிச்சு கைஸ். கிடச்ச உடனே சுற்றி கச்ச தானே இறங்கிறானுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சோலோ மேட்ச்லேருந்து செத்தவொன்னே மறுபடியும் ஆட்டோ ரிவைவ் ஆகிக்கலான்றனால மறுபடியும் டக்குன்னு வந்து சாகுறானுங்க கைஸ். அடிக்கிறானுங்க சாகுறானுங்க. ஆனால் அதே மாதிரிலாம் தப்பிச்சு பொழைச்சி போயிருக்கிறேன் கைஸ். ஆனால் நம்மளை ஒருத்தர் சூரம் போசல் தான் நமக்கு அது தெரியுது. அதனால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை கைஸ். எப்படியும் இங்கேமெண்ட் வந்து ஒரு சிப் எடுத்துருவேன் கைஸ். எனக்கு மறுபடியும் இங்கே இன்னொரு MP5 கிடைக்கும் கைஸ். ஆனால் நான் தான் எடுக்க மாட்டேன். ஏன்னா MP5 எடுத்து ஆடலாம். ஆனால் கில்லு கிடைக்காதுன்றதுனால சரி வேண்டாம், MP5 ஒரு MP5 போதும், நம்ம MP5லையும் கில் அடிச்சுக்கலாம், எக்ஸாமேட்டாக அப்புறம் ஏதாவது கன்று மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவே எடுத்துக்கிடுவேன் கைஸ். லாங் ரேஜ் கன்று ஒன்று எடுத்துக்கிடுவேன். ஏன்னா கில்லு முக்கியம். ஏன்னா கில்லு அடித்து போயாவும் அடிக்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா நீங்கள் கேட்டீங்கன்றக்காக தான் MP5 சேலஞ்சு போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்புறம் கில் அடிக்காமல் வெறும் 6 கில் அடித்து போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கருத்து கமெண்டில். அதனால் மறுபடியும் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு மேட்ச் போட்டு இப்படி வந்துடுவாங்க. இதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை மேட்ச் போச்சுன்னு எனக்கே தெரியல கைஸ், கணக்கு வரைக்கும் இல்லை. ஆனால் போச்சு பரவாயில்லன்னு அடிச்சு ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கில் வந்தோன்னே அப்படியே அடிச்சாச்சு. அதுக்கடுத்து இட்லிஸ்ட் மறுபடியும் போட்டுருவேன் கைஸ். இட்லிஸ்ட்டை போட்டு ஏன்னா எனிமி கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எனிமி எங்கே போனான்னு பார்த்தா மான்ஸ்டர் ட்ரக்கில் தான் சுற்றிட்டு இருக்கிறான். அந்த ஹிட்லிஸ்ட் போட்டாகணும். சரி ஓகே அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அவனை பார்த்துட்டு காரை போய் மரத்தில் சாத்திடுவேன். சரி இறங்கி போய் சுட்டுடலாம், கல் மேலேன்ட்டு அதை சுற்றி வந்தாலும் அடிச்சிடலாம், அடிக்க முடியாது, ஏற்ற முடியாது நம்ம மேலே, அதனால் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். கரெக்டாக MP5லே கில் எடுத்தாச்சு. இவனும் ஒரு MP5 வச்சுக்கிறான் கைஸ். சிங்கிள் சிப்பில் வச்சுக்கிறான். பரவாயில்ல, சிங்கிள் சிப்பில் வச்சிருந்தாலே 3வது லெவல் சிப்பில் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வேண்டாம். ஏன்னா நமக்கு கில்லு தான் முக்கியம் அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன் கைஸ். இல்லைன்னா எடுத்துருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு மேட்ச் ஆடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த நீங்கள் கொடுத்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் கில் எதுவும் சொல்லலை. அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு டாஸ்க் சொல்லிவிட்டு அதில் வந்து கில் அதிகமாக சொல்லாதீங்க கைஸ், என்னால் முடியாது. சரி இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம நான் செம்ம டேமேஜ் கொடுத்து வச்சுருப்பேன். ஆனால் வந்து எனக்கு கில்லு போய் வராது. பார்த்தா ஆட்டையை போட்டானுங்க. பார்த்தா எங்கே இருந்து வந்தானுங்க பார்த்தா ஆர்சனல் மேலே இருக்கிறாங்க கைஸ். எப்படின்னே தெரில எனக்கு. எப்படி சர்க் போர்ட் போட்டு எப்படி வந்தானுங்களா, இல்லை லான்ச்சர் போட்டு வந்தாங்களா என்னன்னு தெரில கைஸ். எப்படியும் வந்துட்டானுங்க. நானும் அங்கேருந்து டேமேஜ் கொடுப்பேன். கடைசி வரைக்கும் எனக்கு கில்லு வராது. பார்த்தா அந்த அர்சனல்கிட்ட 2 பேர் இருந்திருக்கானுங்க கைஸ். அப்புறம் வந்து பார்த்துருவேன், கிராஸ் ஃபயர் போட்டுட்ருப்பானுங்க 2 பேரும். நான் இங்கே வந்துட்டேன், அங்கே என்னத்துக்கு அந்த லான்ச்சரை போடுறீங்க, ஏன்டாடி இப்போ நான் போடுறேன் பாருன்னு போடுவேன். அவனுக்கு டேமேஜ் விடுவான். அவனுக்கு கரெக்டாக கீழேயும் குச்சிருவாங்க. நானும் 2 பேருக்கும் கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன் கைஸ். ஆனால் எனக்கு வந்து ஒரு கில்லு கூட வரல. அதுதான் கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு. எப்படியும் ஒருத்தனாவது உசுரோட இருப்பான். அவனும் எப்படியும் 2 பேர் சண்டை போட்டதில் கம்மியான பிளட்டு தான் இருக்கும். அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் அடிப்பேன். பரவாயில்ல, ஒரு ஹெட்ஷாட்லேருந்து கில் எடுத்தாச்சு கைஸ். அதுக்கப்புறம் உள்ளே போய் நானும் இவனும் பார்த்தா இவன் வந்து SVD வச்சுருப்பான். எனக்கு சரி SVD வந்து எடுத்து ஆடலாம், எனக்கு க்ளோவால் கூடயே அடிக்கும். அதுக்கு தெரியும் தெரியல கைஸ். ஏன்னா SVD ஒய் வந்து நம்ம க்ளோவால்குள்ளேயும் அடிக்கும். அதனால தான் க்ளோவால் பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பேன். நான் சும்மா க்ளோவால் அடிக்கல கைஸ், உடைக்கிறேன்னு நினச்சிட்டாங்க. க்ளோவால்குள்ளேயே அடிக்கும்ன்றதுனால அடித்தேன். இங்கேக்குள்ளே பாருங்கள் கைஸ், நான் வந்து 2 மெடிக்கெட்டுக்கு மேலே சுற்றுவேன். ஏன்னா ஹெல்த் இங்கேருந்து போகிறவங்களாட்டியும் குறையும் மறுபடியும் ஜோனில் அப்படின்றதுனால போத்துவேன். ஆனால் கடைசியில் பார்த்தா எனக்கு சுற்றி 2 மெடிக்கெட்டுமே எனக்கு சுற்றின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஹெல்த்து ஏறவே இல்லை. நல்ல வேலை பக்கா இல்லை கர்ணக்காரன் செஞ்ச எனக்கு சரியான்னு தெரில. ஆனால் ஜோன் ஏதோ அடிவிட்டு நான் சாகாமல் விட்டுட்டேன். அதனால் பொழைச்சிட்டேன். அதனால் இங்கே வந்துட்டு நம்ம இங்கே லூட் அடிச்சுட்டு கடைசி ஜோனுக்கே வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா 7 கிலோ அடித்தாச்சு. இன்னும் வந்து 4 பேர் இருக்கிறானுங்க அலைவில். நம்ம இன்னும் ஒரு 10 கிலோ அடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஆனால் எத்தனை கிலோ அடிப்போன்னு தெரில கைஸ். நீங்கள் வேணால் பாருங்கள் எத்தனை கிலோ அடிப்பேன்னு இப்படியே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படியும் கடைசியாக பார்த்துட்டு தான் கமெண்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா இன்னும் அல்டிமேட் தான், நீங்கள் யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. அது வேணால் எனக்கு தெரியும். சரி பரவாயில்ல விடுங்க. அப்படி தான் கைஸ் நானும் சொல்லுவேன். அதுக்காக நீ வந்து கமெண்ட் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. அப்படி தான் சொல்லுவேன். பரவாயில்லன்னு அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப்பு கமெண்ட்லாம் கரெக்டாக வந்து வரணும். வீடியோவுக்கு என்னடா அப்படிலாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக பண்ணிடணும். இல்லைன்னா என்னென்னமோ நடக்கும். சரி விடுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம லைவ் வேறு போடலாம் அப்படின்லாம் ஒரு பிளான் இருக்குது. அதனால் லைவ் அப்போ நாளைக்கு கூட போடுவேன். இது அப்லோட் பண்ணேன்னா நாளைக்கு போட்டுருவேன் கைஸ். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகவும் போட்டுருவேன். ஆனால் லைவ் வந்து நாளைக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தான். இது எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல கைஸ். ஆனால் அப்லோட் பண்ணுறப்ப
லைவ் ஓடிட்டுருக்கலாம், இல்லை லைவ் அதுக்கப்புறம் கூட போடலாம் கைஸ். ஆனால் லைவ் கன்ஃபார்ம் இருக்குது. ஏன்னா நானும் ஒரு 4 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன்ல கைஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளாட்றானுங்கன்னு சேர்த்தாச்சு கேங்கு. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக லைவ் இருக்குது, வந்துடுங்க, லைவுக்கு பார்க்க வந்துடுங்க. ரூம் மேட்சும் போடலாம் கைஸ். நிறைய பேர் வந்தீங்கன்னா ரூம் மேட்ச் கன்ஃபார்ம் போட்டுடலாம். எஸ்விடினாலும் சும்மா சொல்லக்கூடாது கைஸ். ஆனால் செம்ம அடி அடிக்குது. நானும் லாங்கிலேருந்து இப்போ கீழே எடுத்திருப்பேன். ஆனால் இந்த மாதிரிலாம் ஆடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை கைஸ். ஏன்னா சோலோ ஸ்குவாட் ஆடிட்டு பாட்டு மாதிரி ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. பரவாயில்ல, இருந்தாலும் விடுங்க, நீங்கள் கேட்டீங்கன்றக்காக தான் சேலஞ்சு எடுத்து போட்டுட்ருக்கிறேன். அடுத்து வேறு ஏதாவது சேலஞ்சுனாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறா? நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக தான் நான் இதுவே எடுத்து போட்டேன். மறுபடியும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சேலஞ்சை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி போட பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற சேலஞ்சை நான் எப்படியும் பண்ணுறதுக்கு ரெடி. நீங்கள் சேலஞ்சு கொடுக்க ரெடினா கொடுங்க, நம்ம வந்து எப்படியும் ட்ரை பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போட்டுருங்க கைஸ். அவுட் ஆனால் போய் அடிக்கிறோம் இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி போட்டுருவோம் கைஸ். நீங்கள் வந்து சேலஞ்சு கொடுங்க, இதுவும் ஒரு ரேங்க் மேட்ச் தான் அப்படின்றதுக்காக இது போட்டிருக்கோம் கைஸ். பாருங்கள்.